நாமக்கல் அடுத்த செல்லம்பட்டி எம்ஜிஆர் காலனியை சேர்ந்தவர் கொண்டன் மகன் சக்திவேல். கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வந்தார். நேற்று இரவு எம்ஜிஆர் காலனியில் உள்ள மாரியம்மன் கோவில் முன்பு மதுபோதையில் சக்திவேல் படுத்து தூங்கியுள்ளார். அப்போது சக்திவேலுவின் சொந்த அக்காவான பாஞ்சாலியின் மகன் கேசவன் மரக்கட்டை கொண்டு சக்திவேலின் தலையில் பயங்கரமாக தாக்கியுள்ளார். அருகே இருந்தவர்கள் கேசவனை பிடிக்கச் சென்றபோது அவர்களையும் அடித்துள்ளார். கேசவன் கட்டையால் சக்திவேலை அடித்ததில் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே சக்திவேல் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படவே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சக்திவேலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சக்திவேலை கொலை செய்த கேசவனை போலீசார் கைது செய்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து போலீசாரிடம் கேட்டபோது சக்திவேல் கேசவனுக்கு தாய்மாமன் என்பதால் கேசவனின் தங்கையை திருமணம் செய்ய உள்ளதாக தெரிகிறது. ஆனா அந்த பிள்ளையும் சக்திவேல் லவ் பண்றேன்னு சொன்னதுனாலதான் சக்திவேல் அந்த பிள்ளை 2-3 வருஷமா அவங்க 2 பேர் பழக்கம். அவங்க அம்மாளுக்கு தெரியும், அவன் வீட்டுல இருக்கிறவங்க அத்தனைக்கு தெரியும், அவங்க அக்காக்காரிக்கு அவங்க மாமன் மச்சனுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சார். எங்களுக்கு தெரியும். நாங்க என்னன்னா அவன் வீட்டுல பொண்ணு வேண்டாம்டா சக்திவேலு, நம்ம வேற இடத்துல பண்ணிக்கலாம். எங்க சொந்தக்காரங்க யார் பார்த்தாலும் சக்திவேல் அந்த பொண்ணு வேண்டாம், அவ ஏற்கனவே ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்ககிட்ட 2 பிள்ளைங்க பேத்து வச்சுட்டு வேறவனு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ வேண்டான்னு தான் நாங்க சொன்னோங்க சார். மேலும் அவர் பள்ளியில் படித்து வருவதால் படிப்பு முடிந்தவுடன் திருமணம் செய்து கொள்ளலாம் என இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கேசவனின் தங்கை சமீப காலமாக வேறொரு பையனிடம் பேசியதாக கூறப்படுகிறது. சொந்த அக்கா தான் பெரிய அந்த மச்சாண்டாருக்கு அவ வீட்டுக்காரனுக்கு அத்தை மாவனுக்கே பெரிய மாவளை கொடுத்தது. பெரிய மாவளுக்கு கொடுத்து அவன் 2 பிள்ளைங்களை பேத்து வச்சுட்டு வேற ஒருத்தனை கூட்டிட்டு போயிட்டான். அதையெல்லாம் சக்திவேல் ஒரு டைம் கேட்கணும்னா அவன் மேல ரொம்ப பயம் சண்டை. நீ லவ் பண்ணுனா நான் லவ் பண்ணுனேன், நீ எதுக்கு சுத்துறதுக்கு எதுக்கு விடுற, பெத்த தாய் எதுக்கு விடுற, வண்டியில் சுத்துறதுக்கு சக்திவேல் கூட எதுக்கு விடுற உன் பிள்ளைய, உன் பிள்ளைய நீ அடக்கி வைக்க வேண்டியதானே. அவளும் அவனை சொல்லிடுறா, நீ 10வது முடிச்சுட்டா மாமா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் 10வது முடிச்சுட்டுன்னா உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு. அதை எவனா ஸ்கூல்ல இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்து வண்டியில இறங்கி இருக்கிறாங்க சார். ஸ்கூல்ல இருந்து அதை யாரையும் அவன்கிட்ட சொன்னாங்க. இவன் நின்றுட்டு பாத்துருக்கிறான், அந்த பையன் கொண்டுட்டு வந்து இறக்கி இருக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் குடிக்கலைங்க சார். இது குறித்து அக்கா பாஞ்சாலியிடம் தம்பி சக்திவேல் தட்டி கேட்டதோடு திட்டியும் உள்ளார். மேலும் கேசவனின் தங்கையையும் திட்டியுள்ளார். அப்புறம் கேட்கவும், நீ ஏப்பல என்னைய லவ் பண்ணிட்டு நீ அவன் கூட வந்து வண்டியில இறங்குறியே, நாளைக்கு நீ வண்டியில் சுத்திக்கிட்டு ஏதாவது ஒண்ணு வயிற்று வாங்கிட்டு உங்க அம்மா என் பேர் தானே சொல்லும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் உன்னை பிடிக்கல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமாங்க, அதுதாங்க பிரச்சனை, வேற எல்லாம் எதுவுமே பிரச்சனை. ஆனா லவ் பண்றது எல்லாத்துக்குமே தெரியும். பின்னர் மது அருந்துவிட்டு மாரியம்மன் கோவில் முன்பு சக்திவேல் தூங்கிவிட்டார். அங்கு மது போதையில் வந்த கேசவன் தூங்கிக் கொண்டிருந்த சக்திவேலின் தலையில் கட்டையை கொண்டு சரமாரியாக தாக்கியுள்ளார். அப்போது அவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கேசவனை பிடித்துள்ளனர். அவர்களையும் கட்டையால் கொண்டு அடித்ததாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த சக்திவேல் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என தெரிவித்தனர். சாவுடான்னு தான் சார் அடிக்கிறான். சாவுடான்னு இந்த பக்கம் இந்த கட்டையிலே இந்த பக்கமே அடிக்கிறாங்க. பட்டுன்னு கேக்குதுங்க சார். நாங்க வெளியில வந்து பார்த்துட்டு ஐயோ பையன் செத்து போயிட்டாமா அப்படின்ட்டு நான் எங்க பிறந்தவனுக்கு கூப்பிடறதுக்கு போன வாட்டி எங்க அக்கா இப்படி திருப்பி பார்த்தா ரத்தம், அதுக்கு முன்னாடி ரத்தம் கம்மியா தாங்க சார் இருந்தது. திருப்பின வாட்டி ரத்தம் பொலன்னு வெளியில அவ்வளோ ரத்தம் ஊத்திருச்சுங்க சார். அப்படின்னா அவ்வளோ வெறியில அவன் கொலைகாரன். அவன் கஞ்சா குடியிலையா எதுலையா, ஆனா மொத்தத்துல அவன் கொலை பண்ணணும்னே பண்ணிட்டாங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.